Hello everyone, welcome to free binance channel. So per day 10 USD எவ்வளவு ஈஸியா எவ்வளவு சிம்பிளா எடுக்க போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் 2 ட்ரேட் தான் எடுக்க போறோம். ஓகேங்களா, 2 ட்ரேட்ல நம்மளுடைய டெய்லி டார்கெட்டை நம்ம எப்படி ரீச் பண்றோம், அதுக்கு நம்ம எந்த அளவு அனலைஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துட்டையும் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் செட் பண்ணிட்டு ட்ரேட் பண்றது. ஓகேவா, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அனலைஸ் பண்ணிட்டு அமௌண்ட் செட் பண்ண போறோம். ஓகே, அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அமௌண்ட்டை செட் பண்ண போறோம். ஸோ அதுல தெளிவா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏத்த மாதிரியான சார்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் as யூஸ்வல் ரொம்ப வாலடைலா இருக்கு. யூஎஸ்டி ஜேபிஒய் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் டைரக்ஷன் பார்த்துக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு மைனரான ஒரு அப் ட்ரெண்ட் இல்லைன்னா சைட் வேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ பர்டிகுலர் சரியா சொல்ல முடியல. ஸோ பட் இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சரியா நம்ம போட்டு அதை இது பண்ணிக்கணும். ஓகே, அந்த நீங்க ஸோ சப்போர்ட் போட்டாச்சு, ரெசிஸ்டன்ட் போட்டாச்சு, அப்புறம் சப்போர்ட் இந்த இடத்துல. ஸோ ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகணும்னா நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது டீட்டெயிலாக கிடைக்கும். ஓகே, அண்ட் இப்போ ஐ திங்க் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் போயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே வருது. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சலோ இல்லைன்னா டவுன் டைரக்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ 1 மினிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கதான் ரவுண்ட் நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நியூ லோ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் 7 USD வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல 7 USD வைக்கிறேன், லோ எரப்ஷன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லெவலுக்கு கீழே முடியும். ஹேமர் கேண்டில் வந்திருக்கு மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சப்போர்ட்லயோ ரெசிஸ்டன்ட்லயோ, அதாவது சப்போர்ட்ல இன்னும் டச் ஆகல. ஸோ கண்டினியூஷன் ஆகும். பட் நாம என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி வச்சு ட்ரேட் பண்ணிருக்கோம். இது எனக்கு கன்ஃபார்மான ட்ரேட் அப்படின்றனால நான் 7 USD வச்சிருக்கேன். இதுவே உங்களுக்கு இது கன்ஃபார்ம் இல்லாத ட்ரேடா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு $2 வைக்கலாம், இல்லைன்னா $3 வச்சுக்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிலோ $5 வச்சுக்கிறது நல்ல. ஓகேங்களா, ஸோ இப்போ மார்ஜினல் சேஃப்டியை வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம $5 மேக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு போகலாம். அதே யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னும் வந்து நமக்கு வந்து சரியான லெவலுக்கு வரல. பட் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் டச் ஆகல. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மூமெண்ட்ல இந்த ஹேமர் கேண்டில் இருக்காங்களா, இந்த ஹேமர் கேண்டில், இந்த கிரீன் மூமெண்டம், இந்த கிரீன் கேண்டில் வந்துருக்குல்ல. ஸோ இதுக்குள்ள இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஒரு கன்சல்டேஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. மேல கீழே ஒரே ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த கன்சல்டேஷன் சரியா கிரியேட் ஆகுதான்னு அதை கண்டு ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு மற்ற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல லைன்ஸ் நல்லா வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் 8 USD வச்சுக்கிறேன். எனக்கு சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் பிளேஸ் பண்ணேன், இல்லைன்னா நான் பிளேஸ் பண்ண மாட்டேன். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுல நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் லாஸ் வரும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி
அமௌண்ட் இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது இந்த ட்ரேடுக்கு இந்த அமௌண்ட் ஓகேவா அப்படின்றத சரியா பார்த்துக்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போயிருக்கு. மல்டிபிள் ரிவர்சல்ஸ் அட் த மூமெண்ட்ல இருக்கு அண்ட் சின்ன ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் கரெக்டா இருக்கலாம். சின்ன கேண்டலா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகணும். ஓகே, வேற எசட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி $5.95 earn பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் மூவ்ல இருக்கும். ஸோ ரவுண்ட் நம்பர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு இந்த இடத்துல அண்ட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இது மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கேண்டில் பண்ணி கீழே போக விட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு பை கேண்டில். ஓகே, எனக்கு குட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல ஒரு பை கேண்டில். ஓகே, ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நல்லா ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம $8 வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட டெய்லி டார்கெட்டை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம். இப்போ நிறைய பேத்துக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அமௌண்ட் எனக்கு இன்னைக்கு போதுமா அப்படின்றது தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 10 USD போதும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த 10 USD கன்சிஸ்டன்ஸா எடுத்து வந்தாலே நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்குள்ள போயிட முடியும். ஓகே, பார்க்கலாம் நமக்கு என்ன இது ஐடிஎம் வருதா ஓடிஎம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி பாசிட்டிவ்ஸ்ல தான் இருக்கு. எஸ், ஸோ நம்மளுடைய டெய்லி டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வீடியோஸ் போட பார்க்குறேன். ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.